இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் முழுவதையும் நாம் கவனித்து பார்த்தால் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை வேதம் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களானாலும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களானாலும் சரி, எல்லாரும் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெபத்தினாலே சூழப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதிகாலை வேளையில இருட்டோடு அவர் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்திரங்களிலே ஜெபித்திருக்கிறார், மலைகளிலே ஜெபித்திருக்கிறார், கடற்கரையிலே அவர் ஜெபித்திருக்கிறார், தேவாலயத்திற்கு அவர் சென்றிருக்கிறார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஜெபம் என்பது ஒரு ஆழ்கடலை போன்றது. ஜெபத்தை கற்று தேர்ந்தவர் இதுவரைக்கும் உலகத்திலே யாருமே இல்லை. ஜெபம் ஒரு பெரிய ஆழ்கடலை போன்றது. அது பல விதமான கிளைகளை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. ஜெபித்தவர்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை, தோற்று போனதும் இல்லை, இனிமேல் தோற்று போவதும் இல்லை. ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர், இரட்சணிய சேனை, சால்வேஷன் ஆர்மி என்கிற ஊழியத்தை நிறுவின தேவனுடைய ஊழியர், இந்திய தேசத்திலே வந்து பல ஆண்டுகளாக அவர் ஊழியம் செய்தும் ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில் தன்னை அனுப்பின நிறுவனத்திற்கு கடிதம் எழுதினார். இத்தனை ஆண்டுகள் நான் இந்தியாவிலே உழைத்து விட்டேன், ஒரு ஆத்துமா கூட எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு நீங்கள் மாதம் மாதம் உதவி செய்கிறீர்கள், நீங்கள் அனுப்புகிற பணமெல்லாம் வீணாய் போகிறது. எனவே நான் என்னுடைய பணித்தளத்தை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், நான் இந்தியாவிலிருந்து திரும்ப வந்து விடுகிறேன் என்பதாக கடிதம் எழுதினாராம். அதற்கு அவர்களுடைய நிறுவனத்திலிருந்து பதில் கடிதம் வந்தது. ஜெபித்து பாருங்கள் என்று ஒரு கடிதம் வந்தது. அதற்கு பின்பு அவர் ஜெபிக்க தொடங்கினார். மிகப்பெரிய அறுவடையை அவர் சாதித்தார், பெற்றுக்கொண்டார். ஜெபம் மிகவும் எளிமையானது. ஜெபத்திற்கு அறிவு தேவையில்லை, ஜெபத்திற்கு படிப்பு தேவையில்லை, ஜெபத்திற்கு அலங்காரம் தேவையில்லை. நான் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு ஊழியத்திற்காக சென்றபோது அந்த சபையில இருக்கிற ஒரு வயசான ஒரு பாட்டி உள்ள இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏசுநாதா உனக்கு கண்ணு இல்லையா, நீ பார்க்க மாட்டியா, நீ வரமாட்டியா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு ஏதாவது செய்ய மாட்டியா, இதே ஸ்லாங், இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ள வாலிப பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்றது பார்த்தீங்கன்னா, ஏசப்பா நீங்க வாங்க போங்க இதை செய்யுங்க அப்படின்னு. என்னை மாதிரி ஏஜ்ல இருக்கவங்களாம் இயேசுவே நீர் வாரும் இதை செய்யும் அப்படின்னு. ஆனா அந்த பாட்டி பார்த்தாச்சுன்னா, ஏசுனாதான் நீ செய்ய மாட்டியா, வரமாட்டியா, போக மாட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதை கேட்கும்போது கொஞ்சம் உள்ள நெருடலா இருந்துச்சு. என்னடா இப்படி பேசுறாங்களே ஆண்டவர் அப்படின்னு. ஆனா இருதயத்திற்குள்ள கர்த்தர் சொன்னார், இதைத்தான் நான் ரொம்ப விரும்புறேன். இவங்களுடைய ஜெபத்துல கள்ளங்கபடு இல்லை, இவங்களுடைய ஜெபம் அலங்காரமான வார்த்தையெல்லாம் தேடல, அவங்க மனசு அப்படி கொட்டுறாங்க, எனக்கு அதுதான் வேணும், நான் அதைத்தான் விரும்புகிறேன். ஜெபம் மிகவும் எளிமையானது. ஊழியங்களுக்கு அழைப்பு அவசியம், ஊழியங்களுக்கு அழைப்பு அவசியம். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு வரங்கள் அவசியம். ஆனால் ஜெபிப்பதற்கு எதுவுமே அவசியம் இல்லை. நம்முடைய 2 முழங்கால்கள் இருந்தால் போதும். அதுவும் இல்லை என்றாலும் ஜெபிக்கலாம். மனம் இருந்தால் போதும். ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் போதும், ஜெபித்து விடலாம். ஜெபிக்கிறவர்கள் பரலோகத்தை அசைக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். என்னுடைய
அனுபவத்திலே நான் சொல்ல வேண்டுமானால், ஜெபிக்கிறவர்களை கண்டு பரலோகம் நடுங்குகிறது. ஜெபிக்கிறவர்களை சூழ எப்போதும் ஒரு தூதர்களுடைய கூட்டம் இருக்கிறது. ஜெபத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கிறவர்கள் பரலோகத்திற்கு பழக்கமானவர்கள். அவர்கள் ஜெபிக்க தொடங்கிவிட்டாலே பரலோகம் முழுவதும் தன்னுடைய கவனத்தை அவர்கள் பக்கமாக திருப்ப தொடங்கி விடுகிறது. இப்படி ஜெபத்தை குறித்த அநேக காரியங்களை நாம் பேசிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு ஜெபத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்களுக்குள் ஒரு 3 காரியங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். என்னால ஜெபிக்கவே முடியவில்லை, ஜெபம் பண்ணா ரொம்ப தடையா இருக்குது, என்னால பிரசங்கம் பண்ண முடியும், வேதத்தை கூட நான் வாசித்துடுறேன், ஊழியம் செஞ்சிடுறேன், ஆனா என்னால ஜெபிக்க முடியல என்று ஒருவர் சொல்லுவார் என்றால், அவர்களுக்கு நான் சொல்லும் பதில், நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். எவ்வளவு தடை வந்தாலும் சரி, ஜெபித்தே ஆக வேண்டும். என்னால முழங்கால் போட முடியல, அவர்களுக்கு நான் சொல்லும் பதில், 2 பில்லோவை போட்டு ஒரு சேரை முன்னாடி போட்டு சேரை பிடிச்சுக்கிட்டு பில்லோல முழங்கால் படிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது ஜெபம் பண்ணி ஆகணும். ஜெபம் பண்ணா எனக்கு தூக்கம் வருது, அது வரைக்கும் நல்லா இருக்கிறேன், ஜெபம் பண்ண தொடங்கினாலே தூக்கம் வருது. தூக்கம் வர தொடங்கும் போது எழுந்து நின்று நடந்து ஜெபம் பண்ணுங்க. தூக்கம் போய் ஃப்ரெஷ் ஆனோடனே முழங்கால் படிக்கிடுங்க. திரும்ப தூக்கம் வந்தா திரும்ப நடந்து ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நாள்ல தூக்கம் போயிடும். ஜெபத்துல நம்ம எப்படி ஜெபிக்க கூடாதுன்னா, தூங்கிக்கிட்டே தான் ஜெபிக்க கூடாது. மற்றபடி எப்படி வேண்டுமானாலும் ஜெபித்து கொள்ளலாம், ஆனால் ஜெபிக்க வேண்டும். முழங்கால் ஜெபம் அதிக வலிமையானது. ஏன்னா முழங்கால் படியிடும் போது நம்முடைய தாழ்மையை அது காண்பிக்கிறது. வேதம் முழுவதும் அதை சொல்லுகிறது. அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று அழைக்கிறது. நமக்கு சரீரத்தில் என்னதான் பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தருக்காக நாம் வைராக்கியம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். நம்ம தமிழ்ல அழகா பழமொழிகள்லாம் நிறைய இருக்குது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நான் ஜெபிக்கணும்னு விரும்பிட்டேன்னா எப்படி வேண்டுமானாலும் நான் ஜெபித்து விடுவேன். எனவே ஜெபியுங்கள். ஜெபிக்கிற சபை தோற்று போனதில்லை. ஜெபிக்கிற சபை வளரும், ஜெபிக்கிற ஊழியங்கள் வளரும், ஜெபிக்கிற விசுவாசி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் சாத்தானுக்கு நிரந்தரமான தலைவலியாக இருப்பார்கள். கரங்களை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரசங்கிக்கிறவர்களை கண்டு பாதாளம் பயப்படுவதில்லை. பிரசங்கிக்கிறவர்களை கண்டு பாதாளம் பயப்படுவதில்லை. ஆனால் ஜெபிப்பதற்காக ஒரு முழங்கால் படியிட்டு விட்டால் முழு பாதாளமும் அலற தொடங்கி விடுகிறது. ஜெபம் அத்தனை வலிமை வாய்ந்தது. 1000 அணுகுண்டுகளை விட ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாயிலிருந்து வருகிற அப்பா என்கிற வார்த்தை அவ்வளவு வலிமை வாய்ந்தது, அவ்வளவு வலிமை வாய்ந்தது. எனவே ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள். ஜெபத்திலே தேறினவர்களாக இருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரைட். முதலாவது, ஜெபத்தினாலே வருகிற நன்மைகள் என்ன? ஆதியாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 29வது வசனம். ம் 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 அங்கே அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நன்றாக பரிச்சயமான ஒரு வாழ்க்கை, நன்றாக அறிந்திருக்கிறோம். யாக்கோபை போல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கர். இரவும் பகலும் தூங்காமல் வேலை செய்தவர். அவர் சொல்லுகிறார், நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, வெயிலின் உஷ்ணம் என்னை பட்சித்தது, இரவின் பனி என்னை பட்சித்தது. அவரை போல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு நபரையும் பார்க்க முடியாது. பீருண்டதற்கும் அவர் உத்தரவாதம் கொடுக்கிறவராக இருந்தார். அவரை போல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கரையும் பார்க்க முடியாது. Jacob was a hard worker as well as he was a smart worker.
அவர் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர். வரியும் புள்ளியும் கலப்புமானவைகள் எல்லாம் எனக்கு சேரும், பிளெயினா இருக்கிறதெல்லாம் உமக்கு சேரும் என்று சொன்னபோது, ஆடுகள் பொலியும் போது அழகாக மரப்பட்டைகளை மரக்கிளைகளை வெட்டி கொண்டு வந்து பட்டைகளை ஆங்காங்கே உரித்து புள்ளி புள்ளியாக தெரிகிறது போல வைத்து ஆடுகள் இணையும் போது அவைகளுக்கு முன்பாக தண்ணீரிலே போட்டு விடுவார். பலமுள்ள ஆடுகள் இணையும் போது போட்டு விடுவார், பலவீனமான ஆடுகள் இணையும் போது எடுத்து விடுவார். இவ்விதமாக பலமுள்ளவைகள் எல்லாம் யாக்கோபை சேர்ந்தது, பலவீனமுள்ளவைகள் எல்லாம் லாபானை சேர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் ஒர்க்கர். அதாவது எப்பவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம ஜெயிக்க முடியாது, எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ற இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ற இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். யாக்கோபு அவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க்கர். அதே போல யாக்கோபு பயங்கரமான ஞானவான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறவர். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, அவன் ஒரு வியாபாரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜேக்கப் வாஸ் a businessman. அவர் ஒரு வியாபாரி. ஆனால் என்ன, அவனுடைய கையில் இருந்தது கள்ளத்தராசு என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். அவனுடைய கையில் இருந்தது நியாயமான தராசு அல்லையாம், அது கள்ளத்தராசு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது உடன் பிறந்தவராய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, தன்னுடைய வியாபாரத்திலே அவர் கரெக்டாக இருப்பார். உனக்கு வேணும்னா நீ இதை கொடுத்தா அது உனக்கு கிடைக்கும். எதுவுமே இலவசமா நான் தரமாட்டேன். உனக்கு கூழ் வேணும்னா சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா உனக்கு கிடையாது. உனக்கு ஒன்று தேவைப்படுது, அப்போ எனக்கு ஒன்று கொடுக்கணும். நீ எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண முடியும். அவருடைய பிஸ்னஸ்ல கரெக்டா இருந்தார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி, நல்ல பிஸ்னஸ் மேனா இருந்து, அவ்வளவு ஞானத்தை உடையவராக, அறிவை உடையவராக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் வேதத்துல ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. நீங்கள் உங்கள் வேதத்தை பிரசங்கியின் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால், அங்கு பிரசங்கி இவ்விதமாக ஒரு காரியத்தை சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனம். சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும், டைமும் காட்ஸ் ஒர்க்கும் நடக்கணுமா. அந்த ரெண்டும் வந்தாதான் ஃபுல்ஃபில் ஆகுமா. இல்லைன்னா மனுஷன்கிட்ட இருக்கிறவைகள் எதுவுமே மனுஷனுடைய காரியத்துல, வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அது போதுமானதாக இல்லை. இவைகளோடு சேர்ந்து இந்த இரண்டும் ஆட் ஆகும்போதுதான் அது போதுமானதாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு போதுமானதாக இல்லை. கடின உழைப்பாளி, கடுமையாக முயற்சி செய்தவன், ஆனால் ஆசீர்வாதத்தை அவனாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பொழுது அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் தெரியுமா? எப்பொழுது அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு என்கவுண்டர் நடந்ததோ, எப்பொழுது அவன் தேவனை தனியாக சந்தித்தானோ, எப்பொழுது ராம் முழுவதும் அவன் தேவனோடு போராடி ஜெபித்தானோ, அந்த ஜெபத்திற்கு பின்பு யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அப்ப அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது காரியம், ஜெபம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஒரு மனிதன் ஆசீர்வாதம் தேவை என்று விரும்பினால் அந்த மனிதன் முதலாவது செய்ய வேண்டிய, இல்லாவிட்டால் பிரதானமாக செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஜெபம் நிறைந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும்.
அதற்கு உதாரணமாக சாட்சியாக நானே உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். எங்களுடைய குடும்பம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் எங்களுடைய குடும்பத்தை பற்றி. வறுமை கோட்டுக்கும் கீழாக இருந்தது எங்களுடைய குடும்பம். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். வறுமை கோட்டுக்கும் கீழாக இருந்தது எங்களுடைய குடும்பம். 3 வேளை சாப்பிடுவது என்பது எங்களுக்கு கடினமான காரியம். எங்களுடைய குடும்பத்திற்கு அந்த கஷ்டத்தை சிறு வயதில் நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் வாலிப வயதில் அந்த கஷ்டம், எங்கள் குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படும் போது நான் எங்க ஃபேமிலியில இல்லை, நான் எங்களுடைய மாமா கடையில வேலைக்கு இருந்தேன். எனக்கு நல்ல சாப்பாடு அங்க. ஆனா இங்க எங்க குடும்பத்துக்கு சாப்பாடு கிடையாது. நொய் வாங்கி 1 ரூபாய்க்கு கீரை வாங்கி காலையில மத்தியானம் 3 வேளையும் அந்த 1 ரூபாய் கீரையை ரசம் மாதிரி வச்சு, அதுதான் எங்க குடும்பத்திற்கான சாப்பாடு. அவ்வளவு கடினம். அவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில என்னுடைய தாயாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுதுமே எங்க அம்மாவுக்காக நான் ரொம்ப ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திருப்பார்கள். கவனிங்க, அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பார்கள். இவ்வளவுக்கும் நாங்க பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்திருக்கிறோமா? இல்லை. என் தங்கச்சி மாத்திரம் டீச்சர் ட்ரைனிங் படிச்சா. அப்போ ஃபீஸ் 10,000 ரூபாய் டீச்சர் ட்ரைனிங்க்கு. அதை கட்டுறதுக்கு எங்க வீட்டில் காசு இல்லை. நான் வேலை செஞ்ச இடத்துல எங்க மாமாட்ட கேட்டாங்க. எங்க மாமா கொடுக்கல. அதனால என்னுடைய சம்பள பணத்தை 1 வருஷம் 2 வருஷம் சம்பள பணத்தை முன்னாடியே அட்வான்ஸா வாங்கி அதை வச்சுதான் அவளுக்கு ஃபீஸ் கட்டினாங்க 10,000 ரூபாய். அவளுக்கு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு காசு கிடையாது. எங்க அம்மா ஃபுல் சேரியை 2ஆ கிழிச்சு, அப்போ ஆஃப் சேரி யூனிஃபார்ம், அதை 2ஆ கிழிச்சு 2 நாளைக்கு கட்டிட்டு போவா ஆஃப் சேரி. அதுதான் அவளுக்கு யூனிஃபார்ம். இதுதான் எங்களுடைய குடும்பம். எங்க அம்மா விடைக்காலம் 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 4 மணி, ஏன்னா 6 மணிக்கு என் தங்கச்சி கிளம்பணும். ஸோ 4 மணிக்கு எழுந்து 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கிச்சன்ல முக்காடு போட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. விடிய காலம் 4லேருந்து 4:30, 4:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேதம் வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கிச்சன்ல வேலையை ஆரம்பிப்பாங்க. ஜெபிக்காம வேதம் வாசிக்காம எங்க அம்மா எந்த வேலையும் கிச்சன்ல ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு பொழுது தொடங்காது எங்க அம்மாவுக்கு. இன்றைக்கும் எங்க அம்மாவுடைய ஜெப நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 மணி நேரம் எங்க அம்மா ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கும் என் தங்கச்சி விடிய காலம் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறா. நானும் ஜெபிக்கிறேன். எங்க வீட்டுல எங்க அம்மா ஜெபம் 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 என்று ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. என் தங்கச்சி தான் அதிகமா படிச்சிருக்கிறா, டீச்சர் ட்ரைனிங். 4 பிள்ளைகள். இன்னைக்கு 4 பிள்ளைகளும் அடுத்தவங்களை ஆதரிக்கிற அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நிறைய படிக்கல, நிறைய சம்பாதிக்கல. இந்த குடும்பம் தேருமா தேராதான்னு எங்க சொந்த ஊர்ல எங்களை பார்த்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு திருமண வீட்டுக்கு எங்க 4 பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு எங்க அம்மா போயிருந்தாங்க. ஏன்னா எங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டு, அவங்க திருமணம், அது அவங்களுடைய மகள் திருமணம். அதனால கண்டிப்பா நீங்க ஃபேமிலியா வரணும்னு கம்பல் பண்ணனால எங்க 4 பேரையும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. எனக்கு நல்லா இன்னும் ஞாபகம் இருக்கு. போயிருக்கும் போது எங்க காது படவே 2 பேர் பேசுறாங்க, பாரு சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்க பாரு அப்படின்னு பேசினாங்க. இதுதான் எங்க குடும்பத்துடைய சூழ்நிலை. இன்னைக்கு தேவ கிருபையினால நான் சொல்றேன், எங்க ஊழியத்தினுடைய செலவு ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய். 6 மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்றோம். தகப்பன் இல்லாத 2-3 பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். இலவசமா கல்வி கொடுக்கிறோம், டியூஷன். இலவசமா டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொல்லியிருந்தேன், இலவசமா பியூட்டிஷியன் கோர்ஸ் அடுத்தது ஆரம்பிக்க போகிறோம். அநேகரை ஆதரிப்பதற்கு தேவன் கரங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம். சோ ஜெபம் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உங்க கணவர் சரியில்லையா, உங்க பிள்ளைகள் சரியில்லையா, உங்க சூழ்நிலைகளே சரியில்லையா, எதையும் கவலைப்படாதீங்க. எதை குறிச்சும் எல்லாவற்றையும் ஒரு ஓரமா வைத்திருங்க. உங்க கணவரை உங்களால திருத்த முடியாது, உங்க பிள்ளைகளை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா உங்களால ஒன்று செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். அதிகாலையில தேவ சமூகத்துல எழுந்து விழுந்து கிடங்க. கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு தகப்பன், நீர்தான் எங்களை உருவாக்கி, நீர், நாங்கள் உம்மை தவிர வேறு யாரிடத்திலும் போக முடியாது.
எனவே நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள், தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப முதலாவது காரியம், ஜெபம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இரண்டாவது, ஜெபம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும். ஜெபம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும். 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்நாள் தான் அந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலேயே ஹீரோ ஹீரோயின் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அந்த அன்னாளுடைய சூழ்நிலையை பாருங்கள். அவமானம், வெட்கம், வேதனை, சிரித்து பல நாட்கள் ஆகிவிட்டது, ஆறுதலற்ற நிலைமை. அதாவது அவளுக்கு குழந்தை இல்லாததுனால அந்த சூழ்நிலையில அவ இருந்தா. நமக்கு ஒருவேளை இருக்கிற குழந்தை நிமித்தமா நம்ம அதே சூழ்நிலையில இருக்கலாம். நம்முடைய குழந்தை நிமித்தமா, நம்முடைய பிள்ளைகள் நிமித்தமா நாம் அந்த சூழ்நிலையில இருக்கலாம். ஏன்னா பிள்ளைகள் நிறைய இடத்துல குடிச்சு வெறிச்சு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த பிள்ளைகளின் நிமித்தமாக கண்ணீர் வடிக்கிற குடும்பம் நிறைய குடும்பம் இருக்கிறது. பெண் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் மனம் போகிற போக்கிலே போகிற குடும்பம். சமீபத்திலே என்னை சந்திப்பதற்கு ஒரு தாயார் வந்திருந்தார்கள். அவங்க என்கிட்ட தனியா பேசினாங்க. தனியா பேசும்போது, என்ன செய்யறதுன்னு தெரியலையா, என்ன விஷயம், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தாயா, எங்க வீட்டிலேயே அவ தான் டேலண்டான பிள்ளை, ரொம்ப ஞானமா எல்லாவற்றையும் செய்வா, ரொம்ப ஜாலியா இருப்பா, அவ வீட்டுல இருந்தாலே வீடு கலகல கலகலன்னு இருக்கும், அவ்வளவு ஹாப்பியா இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளா எங்க வீட்டுல சந்தோஷமே போயிடுச்சு. என்ன சந்தோஷமே போயிடுச்சு, இவ கூட படிச்ச ஒரு பையன், அவன் கூட ஃப்ரெண்டா தான் பழகுனேன்னு சொல்றா. அவன் லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கிறான், நிறைய விஷயம் வாங்கி கொடுத்துருக்கிறான். அவன் இவளுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல, இன்னும் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்கிறான். ஸோ இவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா கூட நம்ம தவறுன்னு சொல்லலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறான். கடைசி இப்போ இவளுக்கு ஒரு 26-27 வயசு ஆயிடுச்சு, மேரேஜ் பண்ணணும். சரி, அந்த பையனையே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இவட்ட கேட்டா சரின்னு சொன்னா, இப்போ வேண்டான்னு சொல்றா. இவ வேலை செய்யற இடத்துல இவளை விட ஒரு 2 வயசு குறைந்த ஒரு பையன், அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. அந்த பையனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னே தெரியாது. அந்த பையன் சொல்றான், கல்யாணத்துக்கு எங்க அம்மா வரமாட்டாங்க, எங்க அப்பா வரமாட்டாங்க, பொண்ணை மட்டும் நீங்க அனுப்பி வைங்கன்றா. இவ போறேன்னு சொல்றான். என்ன செய்யன்னு தெரியல. அதுக்கப்புறம் நானே அந்த பையன்கிட்ட பேசினேன். அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா அம்மா நம்பர் வாங்கி பேசினேன். எல்லாம் முடிச்சு ஓரளவு செட்டில் பண்ணோம். அதுக்குள்ள இப்போ பார்த்தா, இப்போ இருக்கிற ஆபீஸ்ல ஒரு கிறிஸ்தவ பையன், அந்த பையனை பார்த்து நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. எங்களுக்கு என்ன செய்யனே தெரியலையா. எந்த அளவுக்கு எங்க குடும்பம் சந்தோஷமா இருந்ததோ அந்த அளவுக்கு நேர் எதிர்மாறா இப்ப எங்க குடும்பம் கண்ணீரில மிதக்கிறது. எங்க வீட்டுக்காரர் அதிர்ந்து பேச மாட்டார். இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், ரொம்ப சாஃப்ட், யார்ட்டையும் சண்டை போட அவனுக்கு தெரியாது. எங்க கணவரும் என்னுடைய மகனும் ஓனி அழுகுறாங்க. 2 ஆண்களும் வீட்டுல கதவை பூட்டிட்டு ஓனி அழுகுறாங்க. ஐயா, என்னால பார்க்க முடியல. பிள்ளையினாலே சமாதான கேடு. அப்போ சூழ்நிலைகள் ஒரு சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடன் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்படி பல்வேறுபட்ட காரணங்கள் ஒரு மோசமான சூழ்நிலையை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. இப்போ ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றுகிறதாக இருக்கிறது. நான் அடிக்கடி என்னோடு கூட இருக்கிறவர்களிடத்திலே ரொம்ப கஷ்டப்படுறவங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன்னா, சூழ்நிலைகளை பார்த்து ஒருபோதும் பயப்படாதிருங்கள். சூழ்நிலைகள் நிரந்தரமானது என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். சூழ்நிலைகள் மாறக்கூடியது, மாற்றப்படக்கூடியது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். சீஷர்கள் படகிலே போகிறார்கள், காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது,
படகு அமிழ்ந்து விடுமோ என்று சொல்லத்தக்க அளவுக்கு கடல் நீரெல்லாம் உள்ளே புகுந்து விடுகிறது. சீஷருடைய இருதயம் மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டு விட்டது. தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை எழுப்பி, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகிறார்கள். இயேசு எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ரொம்ப சமாதானமா, ரொம்ப சந்தோஷமா அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சூழ்நிலைகள் எப்பொழுதுமே மாறக்கூடியது, மாற்றப்படக்கூடியது. இந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அந்த தேவனை இயக்குகிற வல்லமை ஜெபத்திற்கு உண்டு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு நேராக உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 62வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த வசனங்கள் எல்லாம் எனக்குள்ளாக ஒரு வெறியை தூண்டிவிட்ட வசனங்கள். ஏசாயா 62வது அதிகாரம் 7வது வசனம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லுகிறது. அப்போ தேவனை அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருக்க விடாமல் அவரை கிரியை செய்ய வைக்கிற, அவரை செயல்பட வைக்கிற ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம் இருக்கிறது. அது நம்முடைய பரிசுத்த இருதயத்திலிருந்து கலப்படமில்லாமல் வருகிற ஜெபம். இந்த ஜெபம் தேவனை இயங்க செய்து கொண்டே இருக்கும், தேவனை கிரியை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கும். ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை தாண்டி, அவர்களுடைய கண்ணீரை தாண்டி, அவருடைய ஜெப சத்தத்தை தாண்டி நம்முடைய தேவனாலே போகவே முடியாது. அதற்கு உதாரணம் யாக்கோபின் ஜெபம். கடைசியில தேவன் கதறுகிறார், என்னை விட்டு விடு, பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். யாக்கோபு நான் விட முடியாது என்று சொல்லுகிறான். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவன் அழுது கெஞ்சினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஜெபத்தை தாண்டி தேவனாலே வெளியே செல்ல முடியாது. ஜெபிக்கிறவர்கள் தேவனை தங்கள் வசமாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு தேவனை செயல்பட வைக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் பரலோகத்தை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும். இன்றைக்கு நிறைய ஊழியர்களை தேடுகிறோம், ஊழியங்களை தேடுகிறோம். அங்க போகலாமா, இங்க போகலாமா, இவங்க பேசினா சரியாயிருமா, அவங்க பேசினா சரியாயிருமா. யாரு பேசினாலும் சரியாகாது, எங்க போனாலும் சரியாகாது. நாம இருக்கிற இடத்திலிருந்து முழங்கால் படியிட்டால் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்னாளுடைய சூழ்நிலை அதற்கு பின்பு மாறிற்று. அன்னாள் ஒரே ஒரு பிள்ளை தான் கேட்டா. ஆண்டவர் ஒரு பிளஸ் போட்டு 5 எக்ஸ்ட்ராவா கூட்டி கொடுத்து போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அன்னாளுடைய கற்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அன்னாளுடைய முகத்தை பிரகாசம் அடைய செய்தார். அன்னாளை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அதுவரைக்கும் நிமிர்ந்து நடக்க முடியாதவளாக இருந்த ஒரு அன்னாள் ஜெபம் பண்ணினதற்கு பின்பு அவள் நிமிர்ந்து நடக்கிறவளாக மாறினாள். உங்கள் சூழ்நிலைகள் மாற நீங்கள் ஜெபியுங்கள். மூன்றாவதாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனம். லூக்கா 9வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. மத்தேயு 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த மத்தேயு 17வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். கவனிங்கள், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்போ ஜெபிக்கும் போது வருகிற மூன்றாவது நன்மை, ஜெபம் பண்ணுகிறவர்கள் மறுரூபமாகிறார்கள். ஜெபம் நம்மை மறுரூபப்படுத்தும். எங்களுடைய ஊழியத்தினுடைய உபவாச கூட்டத்திற்கு தொடர்ந்து ஒரு சகோதரர் வருவார்.
அவர் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, கரெக்டா அந்த உபவாச கூட்டத்திற்கு வந்து விடுவார். அவர் காதுல கொஞ்சம் கடுக்கன்லாம் போட்டிருப்பாரு, தாடிலாம் வச்சிருப்பாரு. அவருடைய ஆரம்ப காலங்களில் அவரை கூப்பிட்டு, என்ன தம்பி கடுக்கன்லாம் போட்டிருக்கீங்க, தாடிலாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை தம்பி, மாத்திக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால என்னை பார்த்தா அவருக்கு பிடிக்காது, என்கிட்ட பேச வரமாட்டார். அவருடைய வாழ்க்கையில தேவன் அவரை உச்சத்துக்கு கொண்டு போனார். நல்ல வசதி வாய்ப்பு. தேவனை மறந்து விட்டார். தகாத உறவிலே போய் சிக்கிக் கொண்டார். கடைசியில தேவனை விட்டு விக்கிரகங்களை நாடி போக தொடங்கினார். அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சீர்குலைய தொடங்கினது. குடும்பம் சிதறி போனது. அவருக்கு உயிருக்கு உயிராயிருந்த வேலை அவரை விட்டு போனது. நடு தெருவுக்கு வந்து விட்டார். மீண்டும் பல கோயில்களை தேடி ஓடினார். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கோவில்கள் எல்லாவற்றையும் தேடி ஓடினார். அவருக்கு சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. கடைசியில வாரணாசிக்கு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து வச்சிட்டார். வாரணாசிக்கு எதுக்கு போகணும்னா, அகோரியா போயிடலாம். நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அகோரினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல? மனுஷனுடைய செத்து போன பிணம், அழுகி போன பிணத்தை சாப்பிடுவாங்க. தன்னுடைய சிறுநீரை பிடித்து அதை குடித்து கொள்ளுவார்கள். அவருடைய ஆகாரம் எல்லாம் மண்டை ஓட்டில் வச்சு தான் சாப்பிடுவாங்க. அவருடைய குடியிருப்பு சுடுகாட்டில் தான் அவங்களுடைய குடியிருப்பு. மேக்சிமம் நிறைய அகோரிகள் நிர்வாணமா இருப்பாங்க. இப்படி அகோரியாக மாறிவிடலாம். இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லை, யாருக்கும் சொல்லாம கொள்ளாம போயிடலான்னு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து வச்சுட்டார். அந்த நேரம் அவருடைய சகோதரியினுடைய வற்புறுத்தல், நீ கண்டிப்பா மீட்டிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி. இவருக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. இவர் வரமாட்டேன்னு சொல்ல, இல்லை நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு சொல்ல, சரி வந்து தொலைக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி மீட்டிங்ல வந்து உட்கார்ந்துட்டார். மீட்டிங் முடிஞ்சது. இப்ப ஐயாட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு போன்னு சொல்றாங்க. இல்ல அவர் வந்தா என்னைய திட்டுவாரு. இல்ல நீ வா, ஜோம் பண்ணிட்டு போ. என்ன என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நானும் எந்த வெளிப்பாடும் சொல்லலை, தீர்க்க தரிசனம் சொல்லலை, எதுவும் சொல்லலை. தலையில கை வச்சு ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணிட்டு அந்த தம்பி பார்த்து சொன்னேன், ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, ஜெபிக்கலாம், ஜெபிங்க, வேற எதுவுமே சொல்ல. மீட்டிங் முடிஞ்சு போயிட்டாரு. அகோரியா போயிடணும், நம்ம எந்த டேட்டுக்கு நம்ம ஃப்ளைட் டிக்கெட் எடுத்திருக்கோமோ அன்னைக்கு போயிடலாம். நீ நைட்டு தூக்கம் வரல. இந்த ரெண்டு வார்த்தை, ஜெபிக்கலாம் ஜெபிங்க, ஜெபிக்கலாம் ஜெபிங்க, ஜெபிக்கலாம் ஜெபிங்க, 2 வார்த்தை உள்ளுக்குள்ள கிரியை செய்துகிட்டே இருந்திருக்கு. அந்த வார்த்தையை அவரால் அவாய்ட் பண்ணவே முடியல. சுத்தி வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்ப கடைசியா ஒரு தீர்மானம், சரி நம்ம ஜெபம் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஜெபம் பண்ணி பார்க்கலாம். ஜெபிக்க தொடங்கினார். 40 நாள் உபவாசம் இருக்கலாம்னு தோணிச்சு. 40 நாள் உபவாசம் இருந்தாரு. கர்த்தர் அவரை பரிசுத்த ஆவியினாலே நிறைத்தார். அவருக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். ஃப்ளைட் டிக்கெட்டை கிழிச்சு போட்டாரு. இன்றைக்கு கர்த்தரை உறுதியாய் பிடித்திருக்கிறார். இன்றைக்கு ஜெபிக்கும் போது அவர் வெளிப்பாடு சொல்லுகிறார். உயர்ந்த இடத்துல, பேரையும் அவருடைய பொசிஷனையும் நான் சொல்ல விரும்பல, ஒரு உயர்ந்த இடத்துல, நம்ம எல்லாரும் மலைச்சு பார்க்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிற அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை ஆண்டவருக்கு நேராக திருப்பி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் செய்யாத பழக்கம் எதுவுமே இல்லை, எல்லா விதமான போதைகளுக்கும் நான் அடிமையா இருந்தேன், எல்லா பழக்கமும் இருந்துச்சு, இப்ப எல்லாம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு என் இருதயம் லகுவா இருக்கு, என் வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கு. நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி நிறைய பேரை ஆண்டவருக்கு நேரா நடத்துறதுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். எங்க ஊழியம்னு சொன்னாலும் ஓடி வந்துருவார் கூட. நிறைய இடத்துக்கு போவோம், ஒன்னா போவோம், அவரை சாட்சி சொல்லுவேன். வசனத்தோடு நிறைய பேருக்கு அவருடைய சாட்சியை சொல்லுகிறார். வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். அநேகர் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்போ அவருக்குள்ள ஒரு மறுரூபம்.
இந்த மறுரூபம் எப்படி வந்துச்சு? எந்த வரமும் கிரியை செய்யல, எந்த தீர்க்க தரிசனமும் கிரியை செய்யல, யாரும் உட்கார்ந்து அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கல, மணிக்கணக்கா யாரும் பேசல. அம்மா ஐயா நல்லா கவனிங்க, அவர் கஞ்சாவுக்கு அடிக்டா இருந்தார். ஏதாவது சாராயம் விஸ்கி பிராண்டி குடிச்சா கூட அதுல இருந்து வெளியில வர்றது ஈஸி. ஆனா ஒருத்தன் கஞ்சாவில் போய் சிக்கிட்டாருன்னா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஒருவரும் அவரை பார்த்து இதை விட்டுருன்னு சொன்னதில்லை. யார் அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கல. ஜபம் ஜபம் பண்ண தொடங்கினாரு, முழங்கால் படியிட்டாரு, மறுரூபமாகிவிட்டார். இன்னைக்கு இயேசுவின் சாயலை அணிந்தவராக, இயேசுவுக்கு சாட்சியாக, இயேசுவுக்காக வைராக்கியமாக நின்று கொண்டிருக்கிறார். சுபாவங்களை மாற்ற முடியவில்லையா? நான் ஏன் இப்படி கோவப்படுறேன்னு எனக்கே தெரியல. ஐயோ என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குதே, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறாங்க, என் கணவன் ஏன் இப்படி இருக்கிறாங்க, என் மனைவி ஏன் இப்படி இருக்கிறா? ஒருவேளை பாரமா இருக்குதா? ஜெபம் பண்ணுங்க, மறுரூபம் உண்டாகும். இயேசு ஜெபம் பண்ணுகையில் மறுரூபம் அடைந்தார். அவருடைய முகம் பிரகாசிக்க தொடங்கினது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு பக்தர் சொல்லுகிறார்ல, பாவம் செய்கிறவன் ஜெபிக்கிறதை நிறுத்துவான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்வதை நிறுத்துவான். நான் அடிக்கடி சொல்வேன், நான் முடிக்கிறேன். என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு நபர் வந்திருந்தார் சில வருஷங்களுக்கு முன்பு. வந்து என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார்னா, நான் தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாம் குடிக்கிறேன், தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாம் குடிக்கிறேன், என் மனைவியை அடிக்கிறேன், வேலைக்கு போறதில்லை, என் மனைவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்துட்டு வர்றா, வீட்டில் உள்ள பொருளெல்லாம் உடைக்கிறேன், ஆனா இது தப்புன்னு தெரியுது, என்னால விட முடியல, நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க குடிக்கிறத நிறுத்தாதீங்க, நீங்க தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருங்க. அவருக்கு போதை தெளிஞ்சு போச்சு. ஷாக்காகி என்ன பார்த்தார். உங்களை மாதிரி பாஸ்டருங்க நிறைய பேரை நான் போயிருக்கேன், அவங்ககிட்டலாம் நான் பேசியிருக்கிறேன். எல்லாரும் குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க, நீங்க என்ன குடிங்க நீ சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் குடிக்காத நீ சொன்னா நீ குடிக்காம இருக்க போறியா? இருக்க போறதில்லை. நான் சொன்னோன்னே நீ மாற போறியா? மாற போறதில்லை. அதனால நீ வந்து வெளியில வர்றதுக்கு உனக்கு ஒரு உதவி செய்யறேன், நல்லா குடிங்க. ஆனா இப்ப நான் ஒரு ஜெபம் பண்ணி உங்களை அனுப்புறேன். அனுப்பும்போது ஒரு பைபிள் ஒன்று உங்ககிட்ட தரேன். நீங்க டாஸ்மாக்கு போகும்போது இந்த பைபிளோட போகணும். இந்த பைபிளை ஒரு கையில வச்சுட்டு டாஸ்மாக் கேட்கணும், என்ன வேணுமோ கேட்கணும். பார்ல உட்கார்ந்து குடிக்கும்போது பைபிளை பக்கத்துல வச்சுக்கணும். பைபிளை வச்சுக்கங்க, பைபிளை வச்சுக்கிட்டே ஊத்துங்க, பைபிளை வச்சுக்கிட்டே குடிங்க, பைபிளோட வீட்டுக்கு வாங்க. உங்களை குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், இந்த பைபிளை மாத்திரம் கூட வச்சுங்க. அவர் சொன்னார், இந்த பைபிளை வச்சிருந்தா எப்படி குடிக்க முடியும்? நான் குடிக்க கூடாதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேன், நீ பைபிளை வச்சுக்கோ. வசனம் சொல்லுது, நம்முடையவர்களும் குறையற்றவர்களாய் இருக்கும்படி குறைகளை நிறைவாக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும், நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஒரு இடத்துல பேட் ஸ்மெல் இருக்குது, அந்த பேட் ஸ்மெல்ல நீங்க துரத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க காரியங்களை செய்யலான்னு பார்த்தா அந்த பேட் ஸ்மெல்ல உங்களால துரத்தவே முடியாது. அந்த பேட் ஸ்மெல் அங்கிருந்து போகணும்னா நல்ல பெர்ஃப்யூம் 2 பாட்டில் அடிக்கணும். 2 பாட்டில் பெர்ஃப்யூம் உள்ள வந்துச்சுன்னா, அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா பேட் ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஒரு இடத்துல இருள் இருக்குன்னா ஒரு லைட்டை ஆன் பண்ணணும், ஒரு வெளிச்சத்தை உள்ள கொண்டு வந்தா இருள் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம கேரக்டர் தப்பாவே இருக்கலாம், நம்மளால பாவம் செய்யாம இருக்க முடியல, உண்மைதான். நம்ம ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறோம், எல்லாமே உண்மைதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க ஒரு பக்கம் ஜெபிக்க தொடங்குங்க. நல்ல போதையில இருக்கீங்களா? கவலையே இல்லை, நல்ல போதை போட்டுட்டு வந்து சோத்திர ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபத்தை மட்டும் நிறுத்தாதீங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க, இந்த பக்கம் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். கர்த்தர் அதை லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிடுவாரு. இது ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும்.
நாம மறுரூபமாயிருவோம். நாம மறுரூபமாவோம். யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் மறுரூபப்படுவார்கள். ஜெபிக்கிற இடங்களிலெல்லாம் மறுரூபம் உண்டாகும். இயேசுவின் சாயலை அது கொண்டு வரும். தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். எனக்கு அருமையான அன்பு திருச்சபை மக்களே, உங்களுக்கு ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? நீங்கள் தனியாக தேவனை சந்திக்கிற அனுபவம் இருக்கிறதா? தனியாக தேவனை சந்தித்து எவ்வளவு நாட்கள் ஆகி இருக்கிறது? நான் கொஞ்சம் வேடிக்கையா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசித்து பார்க்கறது உண்டு. தினசரி 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். 7 மணிக்கு நம்ம மற்ற ஷெட்யூல்டு ஆரம்பிக்கும். நம்ம 7 மணிக்குள்ள ஜெபத்தை முடிக்கணும். ஒரு நாள் நைட் நம்ம லேட்டாக தூங்கிடுறோம். காலையில் 7 மணிக்கு தான் நம்ம எழும்புறோம். இப்போ நம்ம 1 மணி நேரம் ஜெபிப்போமா இல்லை ப்ரேயரை ஸ்கிப் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவோமா அப்படின்னு பார்த்தா ப்ரேயரை ஸ்கிப் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவோம். இது எதை காட்டுதுன்னா, என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் யாரை வச்சிருக்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்றத காட்டுது. நான் வேலைக்கு போகலைன்னா நாளைக்கு எனக்கு வேலை இருக்காது, இல்லைன்னா சம்பளம் கம்மியாயிடும், சாப்பாடு கஷ்டமாயிடும், கமிட்மெண்ட் நிறையா இருக்குது, அதெல்லாம் மீட் பண்ணணும்னா நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் ஜெபிக்கலைன்னா என் வாழ்க்கையே போயிருன்றது நமக்கு தெரியல. ஜெபந்தான் என்னை பாதுகாக்கும், ஜெபந்தான் என்னை ஆசீர்வதிக்கும், ஜெபந்தான் என் சூழ்நிலையை மாற்றும், ஜெபந்தான் என்னை மறுரூபமாக்குன்ற உண்மை நமக்கு தெரியல. அதனால ஜெபத்தை நம்ம லைஃப்ல ஆப்ஷனலா வச்சிருக்கிறோம். ஒரு முறை காம்ப்ளிமெண்ட் வாங்கணும், கொடுக்கறதுக்கு காம்ப்ளிமெண்ட் வாங்கணும்னு பாரிஸ்ல இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டோம். வால் கிளாக் வாங்குறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊழியத்துல கொடுத்தோம் அந்த வால் கிளாக்கை. அங்க போயிருந்தோம். சின்ன கடை தான். ஆனா அவர் சொன்னாரு, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அங்க பிசினஸ் நடக்கும். நிறைய குடோன் வச்சிருக்கிறாங்க. கடை சின்ன கடை தான். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு பிசினஸ் நடக்கும். டெய்லி கோடிக்கணக்கான ரூபாய் பிசினஸை பார்க்கிறவர். அப்படிப்பட்ட கடையில கரெக்டா 1 மணிக்கு நீங்க போய் 4 கோடி 5 கோடிக்கு நீங்க மெட்டீரியல் வாங்கணும்னு நினைச்சா கூட அவர்கிட்ட வாங்க முடியாது. அவர் சொல்லிடுவாரா, 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் கடவுளை பார்க்க போயிடுவேன், எனக்கு அந்த வேலை இருக்கு, வேணும்னா நீங்க 2 மணிக்கு மேல வாங்க சார், காசை மட்டும் வாங்கிக்கங்க, அப்புறம் வரேன் சார், அப்புறம் வாங்க சார், இப்போ முடியாது, ஏன்னா இது நான் கடவுளுக்கு கொடுக்கிற நேரம். முஸ்லிம் நண்பர்களுடைய கடைகளுக்கு சென்று பாருங்கள். அந்த தொழுகை இருக்கிற நேரத்தில் நீங்கள் எத்தனை கோடிக்கு பிஸ்னஸ் கொடுத்தாலும் அவர்களை இதை செய்ய மாட்டார்கள். ஒரு இந்து கடை, பெட்டி கடை வச்சிருக்கிறாங்க, அங்கே போய் பாருங்க. காலையில் அவங்க கடை திறக்கும் போது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை உங்களால் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அந்த பொருளை அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுடைய தெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த கற்பூரம் கொளுத்தி ஊதுபத்தி காட்டி அந்த காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பிசினஸ் தொடங்குறான். ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் தள்ளப்பட்ட ஒரு வேலைக்காரியை போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாள். அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் முதுகெலும்பில்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அப்போஸ்தல காலங்களிலே ஜெபித்து இடத்தை அசைத்தார்கள், ஜெபித்து சிறைச்சாலை கதவுகளை உடைத்தார்கள், ஜெபித்து ராஜாக்களை பயப்பட வைத்தார்கள், ஜெபித்து சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், ஜெபித்து அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். ஜெபிக்கிறவர்களை கண்டு தேசம் நடுங்கினது, ஜெபிக்கிறவர்களை கண்டு பாதாளம் அலறிற்று. ஜெபம் சாத்தானுடைய சேனைகளை மண்டியிட பண்ணினது. சாதாரணமாக அறை வீட்டிலே இருந்து ஒருவருக்கும் தெரியாமல் மௌனமாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வெளியரங்கமாக பலமான காரியங்களை கொண்டு வரும், மிகப்பெரிய காரியங்களை கொண்டு வரும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஜெபத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்க கேரக்டரை நான் மாத்த சொல்லல, வேற எதுவுமே செய்ய சொல்லல. ஜெபத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். நீங்க எப்படி வேணாலும் இருங்க, ஜெபியுங்கள், 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 ஜெபியுங்கள். ஜெபம் உங்களை மாற்றிவிடும், ஜெபம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றிவிடும், ஜெபம் உங்களை ஆசீர்வதிக்கும். எழுந்து நிற்போமா? ஜெபிக்கலாம். 4மா எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். ஜெபம் என்கிற ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்.
ஜெபம் என்கிற ஒரு மகிமையான ஆயுதத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். இன்றைக்கு ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழித்திடும் மாத்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாத்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. நான் அவர்கள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி தேவனிடத்தில் இருந்து இறங்கி வந்து நம்மை நிரப்பும் போது நம்மை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுகிறது. ஆண்டவரே, எங்கள் சபை ஜெபிக்கிற சபையாக இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் ஜெப ஆவியை உடையவர்களாக இருக்கட்டும்.
ஜெப ஆவியை உடையவர்களாக இருக்கும்படி அந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி எங்களுடைய பிள்ளைகளை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் திருச்சபையை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை முழுவதும் ஜெபிக்கிற சத்தத்தாலே நிரம்பி இருப்பதாக. எங்களுடைய வீடுகள் ஜெப சத்தத்தாலே நிரம்பி இருப்பதாக. நாங்கள் போகிற வாகனங்கள் எல்லாம் ஜெப சத்தத்தாலே நிரம்பி இருக்கட்டும், நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஏவி எழுப்பும். ஜெப ஆவியினாலே நிரப்பும், ஜெப ஆவியினாலே நிரப்பும், நிரப்பும், எங்களை நிரப்பும். ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாலிபர்களை ஜெப சேனையாக எழுப்புவீராக. வாலிப மகள்களை ஜெப சேனையாக எழுப்புவீராக. வாலிப மகன்களை ஜெப சேனையாக எழுப்பும். எங்கள் மூப்பர்கள் ஜெப சேனையாக எழும்பட்டும். முதியோர்கள் ஜெப சேனையாக எழும்பட்டும். சிறுவர்கள் ஜெப சேனையாக எழும்பட்டும். ஜெபம், 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 ஜெபம் என்பது எங்களுடைய உயிர் மூச்சாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்க வையும், ஜெபிக்க வையும். எதையும் பார்க்காமல், எவரையும் பார்க்காமல் ஜெபம், 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 ஜெபம். கிருபை தாங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எங்க பேர்ல ஜெப வீரன் என்று எழுதும். நாங்கள் ஜெப சேனையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.